Next one, limitations. First one, only biodegradable contaminants can be transformed using bioremediation process. The bioremediation process la irukra kuraigalல first one வந்து பாத்தீனா biodegradable அதாவது சிதைவரக்கூடிய பொருட்கள்ல இருக்கிற பொல்யூஷனை மட்டும் தான் இந்த process மூலமா நம்மளால clean பண்ண முடியும். Next one, bioremediation process must be specifically made in accordance to the conditions at the contaminated site. அதே மாதிரி எந்த இடத்துல பொல்யூஷன் இருக்கோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம் இல்லைன்னா பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளால அந்த பிளேஸை கிளீன் பண்ண முடியுமே தவிர எந்த மைக்ரோ ஆர்கானிசமோ இல்லை எந்த பிளான்ட்ஸாலையும் நம்மளால செய்ய முடியாது. அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு ஏத்த பிளான்ட்ஸையோ மைக்ரோ ஆர்கானிசம் டிசைன் பண்ணா மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிற பொல்யூஷனை கிளீன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், ஸ்மால் ஸ்கேல் டெஸ்டஸ் அண்ட் பைலட் ஸ்கேல் மஸ்ட் பி preferred before carrying out the producer at the contaminated site. So இந்த contaminated siteல first ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணணும். அந்த டெஸ்ட் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம லார்ஜ் ஸ்கேல்ல இந்த பயோ ரெமிடியேஷன் ப்ராசஸ அப்ளை பண்ண முடியும். The last one, the uses of genetic engineering technology to create genetically modified microorganisms are a consortium of microbes for bioremediation process has great potential. So next one வந்து பாத்தீங்கன்னா genetic engineering மூலமா modify பண்ண microorganisms யூஸ் பண்ணி இந்த bioremediation process நம்மளால ஈஸியா செய்யறதுக்கான ஒரு great potential இருக்கு. Next one, biofuel, algal biofuel. Algal fuel, also known as algal biofuel or algal oil, is an alternative to liquid fossil fuels that petroleum products. Algal fuel அப்படின்றது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, algal biofuel இல்லனா algal oil அப்படின்னு சொல்றோம். இது வந்து பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஃபார் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல கிடைக்கிற பெட்ரோலியம், டீசல், க்ரூட் ஆயிலுக்குலாம் பதிலா யூஸ் பண்ணக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் பயோஃபியல் வந்து பாத்தீங்கன்னா இந்த algal biofuel. This use algae as a source of energy rich oils. So இது யூஸ் பண்ற ஆயில்ஸ்ல algal oil வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி ரிச் ஆயிலா யூஸ் ஆயிட்டு இருக்கு. And also algal fuel are an alternative to commonly known biofuel sources obtained from corn and sugarcane. இந்த algal biofuel பெட்ரோகெமிக்கலுக்கு மட்டும் இல்லாம காமன்லி நம்ம பயோஃபியூலா யூஸ் பண்ற கார்ன் அண்ட் சுகர் கேனுக்கும் ஆல்டர்னேட்டிவா இதை யூஸ் பண்ணலாம். The energy crisis and the world food crisis have intimated interest in algal culture for making biodiesel and other biofuel using land unsuitable for agriculture. So இந்த வேகமா வளர்ந்துட்டு வர இந்த காலத்துல இந்த உலகத்துல இந்த ஆல்கல் பயோஃபியூல் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இத வந்து நம்மளுக்கு தேவையான பயோஃபியூல்ஸ் ப்ராடக்ட் எடுக்கலாம். அட் த சேம் டைம்ஸ் இதை வந்து பாத்தீங்கன்னா பர்னிங் சப்ஸ்டன்ஸ் எரிபொருளா பயன்படுத்தலாம். அதுவும் இல்லாம அக்ரிகல்ச்சர் பயன்படுத்தக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்ல நம்மள கொண்டுட்டு போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், Batriococcus brennani. Batriococcus brennani is normally used to produce algal biofuel. Algal biofuel நார்மலா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ற அந்த ஆல்கல் நேம் வந்து பாத்தீங்கன்னா Batriococcus brennani. So in this slide shown algal biofuel, algal life cycle. Next one, biological hydrogen production by algae. ஆல்கேல இருந்து எப்படி ஹைட்ரஜன் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? The biological hydrogen production with algae is a method of photobiological water splitting. அதாவது ஹைட்ரஜனை வந்து பாத்தீங்கன்னா ஆல்கல்ல இருந்து எடுக்கிற ப்ராசஸ்க்கு முக்கியமானது போட்டோபயாலஜிக்கல் வாட்டர் ஸ்பிளிட்டிங். அதாவது ஒளியோட முன்னிலையில நீரை வந்து பிளக்க செய்யற ப்ராசஸ் மூலியமா நம்மளால
ஹைட்ரஜனை ஆல்கல்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். In normally photosynthesis, the algal Chlamydomonas rhinhydriae release oxygen. When it is deprived of sulfur, it switches to the production of hydrogen during photosynthesis, and the electrons are transported to peroxides. அந்த ஆல்கலை வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும்போது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சல்ஃபர் கொடுத்து நம்ம போட்டோசிந்தசிஸ் பண்ண சொல்லும் போது அது ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி மாறுது. அது மட்டும் இல்லாம சம் எலக்ட்ரான்ஸ் அப்படின்ற பெரடாக்சின்ஸ் அப்படின்ற ப்ராடக்டையும் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. Fe hydrogenase enzymes combine them into the production of hydrogen gas. அது மட்டும் இல்லாம ஹைட்ரோஜினேஸ் அப்படின்ற ஒரு என்சைமும் இந்த ஹைட்ரஜன் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகுது. ஸோ பயாலஜிக்கல் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பை ஆல்கேல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்கே நார்மலா போட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது ஆக்சிஜன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனா கிளமிடோமோனஸ் ரின்ஹைட்ரியே அப்படின்ற ஆல்கலை நம்ம சல்ஃபர் ப்ராடக்ட் முன்னிலையில அதை போட்டோசிந்தசிஸ் பண்ண சொல்லும் போது அதுல இருந்து நம்மளுக்கு ஹைட்ரஜன் பிளஸ் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ஆன பெரடாக்சின்ஸ் அப்படின்ற ப்ராடக்ட்டும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ கீழே in this slide shown how to algal produced hydrogen. So அங்க பாத்தீங்கன்னா first one PS1 and PS2. PS1 என்றது photosynthesis 1, then another one photosynthesis 2. photosynthesis 1ல வந்து ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனா photosynthesis 2ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைட்ரஜனேஸ் அப்படின்ற என்சைம் மூலமா நம்மளுக்கு ஹைட்ரஜன் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் பயோப்ராஸ்பெக்டிங். Bioprospecting is the process of discovery and commercialized of new products obtained from biological resources. Bioprospecting அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ப்ராடக்டை கமர்ஷியலா உருவாக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பயோப்ராஸ்பெக்டிங். Bioprospecting may involve biopiracy in which endogenous knowledge of nature originating with the indigenous peoples is used by others for profit without authorizations or compulsions to the indigenous people themselves. So இந்த பயோ ப்ராஸ்பெக்டிங் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற நாலேஜ் வச்சிருக்கிற பீப்புளுக்குள்ள இருக்கிற அந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு நாலேஜ் இருக்கிற வேற இடத்துல இருக்கிற பீப்புள் மூலியமா ப்ராஃபிட்டை கெயின் பண்ற ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பயோ ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னு சொல்றோம். Next one, biopiracy. So biopiracy can be defined as the manipulation of intellectual property rights laws by corporations to gain exclusive control over national genetic resources without giving adequate recognition or remunerations to the original process of those resources. So biopiracy அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேசிய அதாவது வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் சொல்றோம் இல்லையா, நேஷனல் ஜெனடிக் ரிசோர்சஸ் தேசிய மரபணு வளங்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட தேசத்துல இருக்கக்கூடிய வளங்கள் மீது ஒரு தனிப்பட்ட கட்டுப்பாட்டு உள்ள ஒரு நிறுவனம் அந்த ப்ராடக்டுக்கான ஃபுல் பேசிஸ்க்கான ஸ்டேட்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கான காப்புரிமை சட்டத்தை பெறதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா biopiracy அப்படின்னு சொல்றோம். Examples of biopiracy includes recent patents by USA Plant and Trademarks Office to American companies on turmeric, neem and most notable basmati rice. So இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா காப்புரிமை நிறுவனம் வந்து நம்ம நாட்டுல இருக்கிற டர்மரிக்கு, நீமு அண்ட் பாஸ்மதி ரைஸுக்கான காப்புரிமத்தை அவங்க வாங்கியிருக்காங்க. All three products are indigenous to the Indo-Pak subcontinent. இந்த மூணுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா
நடுவுல இருக்கிற அந்த பாண்டை வந்து இண்டோ பாக் சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் biopiracy of neem, second one biopiracy of turmeric, and third biopiracy of basmati. First we discuss with biopiracy of neem. The people of India used neem and it is oil in many ways to controlling fungal and bacterial skin infections. இந்தியாவில் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கலுக்கு பாக்டீரியா இன்ஃபெக்ஷனுக்கு ஆப்போசிட்டா அதை கியூர் பண்ற மருந்தா நீமையும் அதாவது நீம் ஆயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாஸ் ஹாவ் ஷேர்ட் த நாலேஜ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி நீம் வித் தி என்டையர் வேர்ல்டு. ஸோ இந்த கருத்தை அதாவது இந்த நீமை பங்கைக்கும் பாக்டீரியாவுக்கும் எப்படி ஆப்போசிட்டா இந்தியா பயன்படுத்துது அப்படின்றது இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே இந்தியா ஷேர் பண்ணிருக்கு. தட் இஸ் கால்டு pirating this knowledge. The United States Department of Agriculture USDA and an American MNC multinational corporation WR Grace in the early 90s sought a patent from the European Patent Office EPO on the method of controlling of disease on plants by the aid of extract hydroponic neem oil. ஸோ இந்த கிரேஸை வச்சு இந்த நாலேஜை வச்சு இந்தியாவில் வந்து பார்த்தா உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டார்களா. ஸோ அதை வச்சு WR கிரேஸ் அப்படின்ற அமெரிக்க நிறுவனம் எம்என்சி அப்படின்ற நிறுவனமும் அதே மாதிரி சம் அக்ரிகல்ச்சர் USDA யுனைடெட் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இவங்க ரெண்டு பேரும் இந்த நம்மளுடைய இந்த நாலேஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியாம எடுத்து அந்த காப்புரிமத்தை அந்த ஒரு உரிமையை எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லும் போது உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா the patenting of the fungicide and antibiotical properties of neem was an example of biopiracy, but the traditional knowledge of the Indians was protected in the end. ஸோ அவங்க வந்து இது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம கிட்ட இருக்கிற ப்ரூஃப் எல்லாம் பயன்படுத்தி இல்ல இது எங்களுக்கு சொந்தமானது, இது இந்தியாவுக்கான காப்புரிமை உள்ள ஒரு அமைப்பு, ஒரு ட்ரெடிஷ்னலா நாங்க பயன்படுத்தக்கூடிய ஃபங்கல் அண்ட் பாக்டீரியல் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் பயன்படுத்தக்கூடிய நாங்க இதை மெடிசனா யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம போராடி வாங்கினதுதான் biopiracy of neem. Second one, biopiracy of turmeric. The United States Patent and Trademark Office in the year 1995 granted patent to the method of use of turmeric as an antiseptic agent. So அதே சேம் யுனைடெட் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா டர்மரிக் வந்து ஆன்டிசெப்டிக்கா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. Turmeric has been used by the Indians as a home remedy for the quick healing of the wounds and also for purpose of healing rashes. ஆனா நம்ம இந்தியாவில காலங்காலமா பாரம்பரியமா உணவுலயே வந்து பாத்தீங்கன்னா டர்மரிக்க நம்ம வந்து ஹோம் ரெமடியாவே வூண்ட்ஸ் காயங்களையும் ரேஷஸையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு உயிர் எதிர்ப்பு பொருளா பயன்படுத்திட்டு வந்தோம். The journal articles published by the Indian Medical Association in the year 1953 wherein this remedy was mentioned. So 1953 வந்து பாத்தீங்கன்னா the journal article publish பண்ணிருக்காங்க இந்த மெடிசன் டர்மரிக் மெடிசன் இந்தியாவில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அதனால 1995ல USA கேட்கும் போது அதுக்கான காப்புரிமை உங்களுக்கு கிடைக்கல. Therefore, in this way, it was proved that the uses of turmeric as an antiseptic is not new to the world and is not a new invention, but form a part of the traditional knowledge of the Indians. So அதனால நம்ம பாரம்பரியமா யூஸ் பண்ணிட்டே வந்ததுனால இது வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பு இல்ல, அதனால அதுக்கான காப்புரிமத்தை அவங்களால வாங்க முடியல. The objection in this case, USA Patent and Trademark Office was unheld and traditional knowledge of the Indians was protected. It is another example of biopiracy. So இந்த டர்மரிக் நம்ம காலங்காலமா யூஸ் பண்ணதுனால யுஎஸ்ஏல அதுக்கான காப்புரிமத்தை வாங்க முடியல. இது இரண்டாவது biopiracy. Next one, biopiracy of basmati. On September 2, 1997, the USA Patent and Trademarks Office
guidance patents on basmati rice lines and grains to the Texas-based company Rice Tea. This board patent gives the company several rights, including exclusive uses of the term basmati. So 1997 September 2ல யுஎஸ்ஏல இருக்கிற ஒரு கம்பெனி இந்த பாஸ்மதி ரைஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்றதுக்கான காப்புரிமத்தை கேட்டாங்க. But as well properties rights on the seeds and grains from the process. The patent also covers the process of breeding rice tech, novel rice lines, and the method of determining the cooking properties and starch content of the rice grains. அவங்க யுஎஸ்ஏ கம்பெனியை சேர்ந்த அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ்மதி ரைஸை வந்து அந்த சொல்லு வந்து நாங்க மட்டும் தான் பயன்படுத்தணும், மற்றவங்க யாரும் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைஸ் டெக் அப்படின்ற ஒரு நிறுவனம் போராடும் போது இந்தியா ஹேட் ப்ரிலைட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் டு டேக் த மேட்டர் டு த WTO as an infringement of the TRIPS agreement, which could have resulted in major impressments for the US. Hence, voluntarily and due to few decisions taken by the US Patent Office, Rice Tech had no choice but to lose most of the claims and most importantly the rights to call the rice basmati. So next வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த பாஸ்மதியோட உரிமையை WTO அப்படின்ற TRIPS அப்படின்ற எடுத்து போனதுனால 2002ல இந்த பாஸ்மதி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ற பயோ பைரசி இந்தியாவுக்கே கிடைச்சது.